ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மணி கூட இப்போ 9:30 மணி ஆயிருக்குங்க. சரி, இப்போ ஒரு வீடியோ அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்றைக்கெல்லாம் செடி ரிமூவ் பண்ண வர சொன்னேன். அவங்க எங்கேயும் வேறு வேலை இருக்குன்ட்டு போகிறேன்ட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நல்லா பாருங்கள், புதராட்டம் ஆயிடுச்சுங்க செடி எல்லாம். தான் நான் டெய்லி எடுத்துகிட்டே இருப்பேன் செடி ஒவ்வொன்றா. அது எனக்கு இப்போ முடிய மாட்டேங்குது. செடி எடுத்தால் வேண்டாம், கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு இப்போ நான் செடியை பிடுங்கலிங்க. ஒரு மாதமாகவே பிடுங்கலை. செடியை தொட்டால் அதில் பூச்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கைக்கு எரிச்சல் வருதுன்ட்டு நான் வேண்டான்ட்டு விட்டுட்டேன். எங்களுக்கு ரெகுலராக ஒரு ஆள் வந்து செடி இப்போ எடுக்கிறதுக்கு வருவாங்க. அவங்க என்னமோ இன்றைக்கி மேச நாள் கூப்பிட்டாங்கன்ட்டு எடுபிடி கலச வேலைக்கு போயிட்டாங்க. நாளைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க காலையிலேயே வந்து. சரி, ஒரு 2 நாள் இருக்கட்டும், பூச்செடி மட்டும் விட்டுட்டு மற்ற ஆகாத செடி எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேங்க. வெயில் காலம் வந்துருச்சுங்க, பூரா புதராட்டம் ஆயிடுச்சா. நேற்று கூட ஒரு புசு வந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. பகல் இல்லைங்க, நைட்டு ஒரு 7 மணி 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். புசு வந்துருச்சுங்களாம்மா. வீட்டில் வெளியே லைட்டு போடாமல் வந்துட்டாங்க. அது சரசரன்னு ஓடிச்சாம்மா. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பயந்துட்டு உள்ளே வந்து லைட் போட்டு போகிறாங்க. அது உள்ளே அப்படியே இதில் மதிலே இதில் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, நான் சாயங்காலமான லைட் போடாமல் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் செடி வேறு இப்படி இருக்கல, அது உள்ளே எங்கே போனாலும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து அது வரக்கு வழி விட்டாதானுங்க அது எங்கேயாச்சும் இருந்து வர்றது. செடி இப்படி இருந்தால் அது எங்கே வேணால் உள்ளே பூந்துக்கும். நாங்கள் சுத்தமாக தான் எப்போவுமே வச்சிட்ருப்பேன். இப்போ செடி எல்லாமே வீடியோவுக்கு வேணும்ன்ட்டு பூச்செடி அந்த செடி எல்லாமே வைக்கிறேன்னா அது என்னாச்சுன்னா இப்போல்லாம் வளர்ந்துட்டு வந்து பூரா புதராட்டம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் ஒரு ஆளை விட்டு தான் க்ளீன் பண்ணலான்ட்டு நான் சொன்னேன். போன வாரமாக ஒரு ஆளுக்கிட்ட சொன்னேன், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்னேன். அப்படி அப்புறம் நேற்று எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு இன்றைக்கி வரேனாங்க. இன்றைக்கி யாரும் மேச நாள் கூப்பிட்டான்ட்டு போயிட்டாங்க. சரி, ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு அவங்களே வந்து சுத்தம் பண்ணட்டும். இத்தனை நாள் இருந்துருச்சு, இன்னும் அவங்களே வந்து சுத்தம் பண்ணட்டும் அப்படின்தாங்க. குறிப்பிட்ட செடியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா செடியும் நான் ரிமூவ் பண்ணி இடத்த வந்து காலியாக வச்சுப்பேங்க. ஒரு 2-3 பூச்செடி மட்டும் வச்சுட்டு நல்ல நல்ல செடி, செம்பருத்தி, வாழை, எலுமிச்சங்காய் செடி, தக்காளி செடி, தக்காளி பூரா விட்டுருச்சுங்க. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் கருவேப்பந்தழை, மாதுளை, இது இன்னொன்று கரும்பு செடி, பப்பாளி செடி, அப்புறம் துளசி செடி, இதை மட்டும் விட்டுட்டு மற்ற ஆகாத செடி எது எது இருக்கோ கீரை எல்லாமே ரிமூவ் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. இடத்த முதல் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இந்த இடம் நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணலாம், நானே பண்ணிட்டு தான் இருந்தேங்க. கூப்பிட்டா 200 300 கேட்பாங்கன்ட்டு நானும் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து வீட்டிலையும் வேலை செஞ்சுட்டு இந்த கேஸ் இல்லாத கொடுமைக்கும் இந்த அடுப்புலையும் செஞ்சுட்டு என்னால் முடிய மாட்டேங்குது. இந்த கேஸ் இல்லாமல் என்னாச்சுன்னா அந்த அடுப்பில் செஞ்சு, இந்த ராக்கெட் அடுப்பில் செஞ்சு சுவாச பிரச்சனை வந்துடுமோன்ட்டு ஒரு பயம். தொண்டை வேறு கரகரன்ட்டு இருக்கா. அந்த ராக்கெட் அடுப்பில் சுமல் வருது பார்த்திங்களா, அந்த விறகு அடுப்பில் எரிக்கிற சுமல் வருது பார்த்திங்களா, அது வந்து எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க. 10-12 நாளாக நான் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து கொடுக்கலினா தான் சிரமங்க. ஆஃபீஸுக்கே குடத்தை எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இருக்கோம். புக் பண்ணி இன்றைக்கோட 5 நாள் ஆச்சுங்க. என்ன ஒரு கொடுமைன்னு சொல்கிறதுங்க. என்ன ஒரு கொடுமை சாருன்னு சொன்ன மாதிரி நிறையா கொடுமைன்னு சொல்கிற மாதிரி இந்த கேஸுக்கு வந்த தட்டுப்பாடு பெண்களுக்கு தாங்க இந்த சீரமா. ஒரு நாள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம், டெய்லி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியுமா? ஹோட்டல் கடையில் லாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பேக்கரி, ஹோட்டலு, ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே கேஸ் எல்லாமே எல்லாம் லாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. வீட்டில் வந்து விறகு இருக்குது, விறகுல செய்யலாம். நான் செஞ்சுட்டு இருந்தவ தான். இப்போ எங்களுக்கும் வயசாகுதுங்க. ஏன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு கடையும் பார்த்துக்கோணும், வீட்டு ஒர்க்கும் பார்த்துக்கோணும், தண்ணி வந்தால் தண்ணி பிடிச்சிட்டு எல்லா வேலையும் பார்க்கும்போது என்ன ஆகுது, உடம்புக்கு தாங்க மாட்டேங்குது. அந்த ராக்கெட் அடுப்பில் செய்யும்போது டைமுக்கு ஆகாதுங்க. கேஸில் 1/2 மணி நேரம் செய்கிற வேலை இதில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுக்கும். இங்கே வீட்டுக்குள்ளே அங்கே போய் நடந்துகிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வரணும். வெளியே இருக்கிற சமைச்சங்கப்புறம் எல்லாமே வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணுங்க. தனியாக அந்த பொருள் எல்லாமே தனித்தனியாக அந்த என்னன்னு சொல்லலாம்,
விறகடுப்பில் செய்கிறது வந்து அந்த பாத்திரத்துலலாம் வந்து கறி பிடிக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக விலக்கி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழியாக ஆயிடுதுங்க. உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள் கமெண்டில். நீங்களும் அந்த அனுபவம் பட்டிருப்பீங்க. லேடீஸினுடைய வலி எவ்வளோன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். விறகடுப்பில் செய்கிறது வந்து செஞ்சுட்டு காலம் செய்கிறவங்க வந்து அதையே செஞ்சிட்ருப்பாங்க. நாங்கள் அந்த கேஸ் அடுப்புலேயே செஞ்சு பழக்கமானதில் என்னாச்சுன்னா, இப்போ வந்து 1 நாள் 2 நாள் செய்கிறதுக்கு பெருசாக தெரியலிங்க. இப்போ வந்து டெய்லி ஒரு 12 நாளாக நானும் செஞ்சுட்டேங்க. இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்து செய்தியில் நியூஸில் எல்லாத்துல ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ இருந்து நாங்கள் செஞ்சுட்டே தாங்க இருக்கேன். வீட்டில் வந்து கேஸ் எனக்கு கொஞ்சோண்டு இருக்குது. அதை வந்து அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணுறக்கு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த கேஸ் வர வரைக்கும் நான் அடுப்பில் தான் செய்யணுங்க, வேறு வழி இல்லை. இப்போ ஒரு சடவுனே வந்துச்சுன்னு வையுங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லைன்னு வையுங்க. அப்புறம் ஒரு டீ வைக்கிறதுக்கு கூட அந்த அடுப்பு இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு விறகடுப்பில் வந்து வச்சு குடிக்கிறதுக்கு அந்த டீயே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் அளவுக்கு ஆயிடும். அதுதான் சரி அதாச்சும் வச்சுக்கலாம். கரண்ட் அடுப்பில் மேக்ஸிமம் நான் அதில் தான் நிறையாவே பண்ணுறேன். இப்போது கரண்ட் அடுப்பில் அந்த கரண்ட் அடுப்பில் பண்ணாலுமே கரண்ட்டு நாங்கள் நினச்சப்போ போய் பண்ணும்போது கரண்ட்டு இருக்கணுமில்லங்க. அந்த கரண்ட்டுமே அப்பப்போ போனால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரதே இல்லை. அப்புறம் விறகு அடுப்பில் தான் செய்யணும். நான் இப்போ காலையிலேயே சாப்பாடு 2 வேளைக்கு ஆக்கிடுவேங்க. அப்புறம் சாயங்காலம் பாப்பா வரும்போது சாயங்காலம் டிஃபன் செஞ்சுருவேன். பாப்பா இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நான் 2 வேளைக்கு சாப்பாடு செஞ்சுருவேங்க. ஏன்னா வெயில் வந்துடுதுங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சா 7:30 மணிக்குள்ளே பருப்பு குழம்பு காய் எல்லாமே நான் செஞ்சுருவேங்க. செஞ்சுட்டு இருக்கிற வேலையும் பார்த்துட்டு கடை ஒர்க்கு இருக்குது அதையும் பார்த்துட்டு வர கஸ்டமரையும் பார்க்கணும். ஏன்னா ஒர்க்கு சரியான ஒர்க்குங்க, முடியவே மாட்டேங்குது. ஓகேங்களா? எங்கள் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இனிய காலை வணக்கம். பாய்ங்க.